சற்று முன் கிடைத்த மிகப்பெரிய அப்டேட்டின்படி கூட்டுறவு வங்கியில் மகளிர் குழு கடன் தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளதாக தகவல்கள் கிடைத்துள்ளது. உங்கள் பெயர் லிஸ்டில் இருக்கிறதா என்பதை செக் செய்வது எப்படி என்பதை இப்போது இந்த ஒரு வீடியோவில் சுருக்கமாக மிகவும் தெளிவாக பார்க்கலாம். பாருங்கள். வெல்கம் டு குட்டி இன்ஃபோ. அனைவருக்கும் மனமார்ந்த வணக்கங்கள். அதாவது தமிழகத்தில் உள்ள கூட்டுறவு வங்கிகளில் மகளிர் சுய உதவி குழுக்கள் பெற்ற கடன்களை தள்ளுபடி செய்வது தொடர்பான பல்வேறு நடவடிக்கைகள் குறித்து தகவல்கள் வெளியாகி வருகின்றன. இது குறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்புகளை தொடர்ந்து தகுதியான பயனாளிகளை கண்டறியும் நடைமுறைகள் குறித்து பெண்கள் மத்தியில் மிகுந்த எதிர்பார்ப்பு தற்போது நிலவி வருகிறது. தமிழக அரசு மகளிர் சுய உதவி குழுக்களின் பொருளாதார தள்ளுபடி திட்டத்தை செயல்படுத்தி வருகிறது. இதற்காக ஏற்கனவே அரசாணைகள் வெளியிடப்பட்டு முதற்கட்ட பணிகள் நடைபெற்று வந்த நிலையில் அடுத்த கட்டமாக நிலுவையில் உள்ள தகுதியான குழுக்களின் விவரங்களை சேகரிப்பதில் அதிகாரிகள் கவனத்தை செலுத்தி வருவதாக தெரிகிறது. அதாவது மாவட்ட வாரியாக உள்ள கூட்டுறவு சங்கங்களின் இணை பதிவாளர்கள் தங்கள் அதிகார வரம்பிற்கு உட்பட்ட வங்கி கிளைகளில் உள்ள கடன் கணக்குகளை ஆய்வு செய்ய அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. கடன் தள்ளுபடி சலுகையை பெறுவதற்கு தகுதியான குழுக்கள் சில முக்கியமான நடைமுறைகளை பின்பற்ற வேண்டியது அவசியமாக இருக்கிறது. குறிப்பாக வங்கி கணக்கு புத்தகங்கள், குழுவின் தீர்மான புத்தகங்கள் மற்றும் உறுப்பினர்களின் விவரங்கள் சரியாக பராமரிக்கப்பட வேண்டும். பொதுவாக இத்தகைய தள்ளுபடி திட்டங்களின் போது குழுக்கள் உண்மையில் இயங்குகின்றனவா என்பதை உறுதி செய்ய கள ஆய்வுகள் நடத்தப்படுவது வழக்கம்தான். அந்த வகையில் உறுப்பினர்களின் ஆதார் விவரங்கள் மற்றும் அவர்கள் செய்த தொழில் குறித்த தரவுகளை தயார் நிலையில் வைத்திருக்குமாறு அந்தந்த வங்கி அதிகாரிகள் தரப்பில் அறிவுறுத்தப்படுவதாக கூறப்படுகிறது. கடன் தள்ளுபடி தொடர்பான விரிவான அறிக்கை விரைவில் வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இது குறித்த முறையான அறிவிப்பு வெளியானால் எங்களை போன்ற சிறுதொழில் செய்யும் பெண்களுக்கு அது பெரும் உதவியாக இருக்கும் என்று சுய உதவிக்குழு உறுப்பினர்கள் நம்பிக்கை தெரிவிக்கின்றனர். அரசு தரப்பில் உரிய ஆவண சரிபார்ப்புகள் மற்றும் தகுதி பட்டியல்கள் தயாரிக்கப்பட்ட பிறகு இதற்கான அதிகாரப்பூர்வ பயனாளிகளுக்கு சென்றடையும் என தெரிகிறது. தகுதியான நபர்களுக்கு மட்டுமே இந்த சலுகை கிடைப்பதை உறுதி செய்ய அரசு எடுத்து வரும் இத்தகைய சீரான நடவடிக்கைகள் வரவேற்கத்தக்கது. வங்கி மற்றும் அரசு தரப்பிலிருந்து வெளியாகும் அடுத்தடுத்த அறிவிப்புகளை பொறுத்தே முழுமையான தள்ளுபடி விவரங்கள் குறித்த தெளிவான படம் கிடைக்கும் என்பதால் மகளிர் குழுவினர் தங்களின் ஆவணங்களை சரியாக பராமரித்து வருவது அவசியமாக இருக்கிறது. அதேபோல இப்போது எழுந்துள்ள இந்த எதிர்பார்ப்பு சூழ்நிலை பயன்படுத்தி, அதாவது இப்படிப்பட்ட ஒரு சூழலை பயன்படுத்தி சில இடைத்தரகர்கள் மகளிர் குழுக்களை அணுகி கடன் தள்ளுபடி பெற்று தருவதாக சொல்லி தவறான வாக்குறுதிகளை அளிக்க வாய்ப்புகள் உள்ளது. அதனால் இது குறித்து பெண்கள் மிகுந்த விழிப்புடன் இருக்க வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் எச்சரிக்கை விடுத்து உள்ளனர். அது மட்டும் அல்லாமல் கூட்டுறவு வங்கிகளில் கடன் தள்ளுபடி என்பது முற்றிலும் அரசின் நேரடி வழிகாட்டுதலின்படி வங்கி அதிகாரிகளால் மட்டுமே மேற்கொள்ளப்படும் ஒரு நடைமுறையாகும். இதற்காக எந்த ஒரு தனிநபருக்கும் பணம் வழங்கவோ அல்லது ரகசிய ஆவணங்களை பகிரவோ வேண்டிய அவசியமே இல்லை. ஒருவேளை ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் மகளிர் குழுவினர் தாங்கள் கடன் பெற்ற கூட்டுறவு வங்கி கிளை மேலாளரை நேரடியாகவே அணுகி விவரங்களை கேட்டறியலாம். அரசின் இத்தகைய வெளிப்படையான செயல்பாடுகள் இடைத்தரகர்களின் தலையீடின்றி தகுதியான பெண்களுக்கு பலன் கிடைப்பதை உறுதி செய்யும். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணி உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க. இது போன்ற பயனுள்ள அப்டேட்டுகளை உடனுக்குடன் குயிக் அப்டேட்டுகளாக தெரிந்து கொள்ள மறக்காம நம்மளுடைய இந்த குட்டி இன்ஃபோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க மினி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி நண்பர்களே.